திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சுண்ணாம்புக்காலை பகுதியைச் சேர்ந்தவர் சபீர் அகமது. இவரது மனைவி முகரம். இவருக்கு திடீரென வயிற்றுவலி ஏற்பட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் இரவு 11 மணிக்கு சிகிச்சைக்காக சென்ற நிலையில் அங்கு மருத்துவமனையில் மருத்துவர்கள் யாரும் பணியில் இல்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் வலியால் துடித்த முகரத்திற்கு மருத்துவமனை ஊழியர் ஒருவர் ஊசி செலுத்தி காத்திருக்கும்படி கூறியுள்ளார். இருப்பினும் வயிற்றுவலி அதிகமானதால் அப்பெண்ணின் உறவினர்கள் உடனடியாக அங்கு பணியில் இருந்த மருத்துவரிடம் இதுகுறித்து கூறிய போது அப்போது பணியில் இருந்த மருத்துவர் கார்த்திகேயன் என்பவர் நோயாளிக்கு சிகிச்சை அளிக்காமல் சுமார் 1.5 மணி நேரம் காத்திருக்க வைத்து அலைக்கழித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெண்ணின் உறவினர்கள் மருத்துவரிடம் கேள்வி எழுப்பிய போது, இங்கு இப்படித்தான், நான் ஒரு எலும்பு மருத்துவர், என்னால் இதற்கெல்லாம் சிகிச்சை அளிக்க முடியாது. எதையாவது ஒரு ஊசியை குத்தி இவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்துங்கள், அல்லது நான் பரிந்துரைக்கிறேன், வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் என ஏளனமாக கூறியுள்ளார். மேலும் இந்த காய்கறி கடை சரியில்லை என்றால் அருகாமையில் உள்ள காய்கறி கடைக்கு சென்று காய்கறிகளை வாங்குவதில்லையா? அதே போலத்தான் இந்த மருத்துவமனையில் இப்போது மருத்துவர் இல்லை, நீங்கள் வேறு மருத்துவமனையில் சென்று பார்த்துக் கொள்ளுங்கள் என நோயாளியிடமும் நோயாளி உறவினர்களிடமும் ஏளனமாக மருத்துவர் கார்த்திகேயன் நோயாளியிடம் பேசுவது போன்ற வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் தற்போது வேகமாக பரவி வருகிறது. அடுக்கம்பாறை போன்னு சொன்ன ஒரே டாக்டர் நீங்க தான். உலகத்துல எந்த டாக்டரும் அந்த மாதிரி பேசுனது இல்ல. நீங்க டாக்டர் தானே. வயிறு வலினா முதல்ல பேஷண்ட்க்கு என்ன ஆகுதுன்னு ஏது கேட்கணும். உனக்கு எனக்கு பேசாத, உங்களுக்கு தான் உனக்கு நான் கூப்பிட்டா சார் அப்படி நம்ம கூப்பிடுதல சார். உங்க படிப்புக்கு மரியாதை தரோம், அந்த மரியாதை வாங்கிக்கோங்க. வயிறு வலி மேடம், நானே 1.5 மணி நேரமா துடிச்சிருக்கிறேன் மேடம். நானு தெரியுமா, வயிறு வலிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்க ரைட். சரியா, அதுவும் கம்மி ஆகல. எடுங்க எடுத்து பாலிடிஷன் அனுப்புங்க. இது குறித்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த பெண் நோயாளி மொஹரம் அளித்துள்ள பேட்டியில், இரவு 11 மணி அளவில் சாதாரண வயிற்று வலிக்காக சிகிச்சைக்காக வந்த எனக்கு சரியான சிகிச்சை அளிக்காமல் சோதனை மேற்கொள்ளாமலேயே அடுக்கம்பாறைக்கு பரிந்துரை செய்து தருகிறேன் என மருத்துவர் கூறியதாகவும், தேசிய தரம் வாய்ந்த மருத்துவமனை என கூறப்படும் அரசு மருத்துவமனை மருத்துவர் இல்லாமல் மருத்துவ உதவியாளர் சிகிச்சை அளிப்பதும், மேலும் பணியில் இருந்த மருத்துவர் காய்கறி கடைகளை ஒப்பிட்டு அரசு மருத்துவமனையை பேசியதுடன், இங்கு இப்படித்தான், நீ யாரை வேண்டுமானாலும் கூட்டி வா, பார்த்துக் கொள்கிறேன் என மிரட்டும் தொனியில் பேசிய மருத்துவர் மீது அரசு துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். எனக்கு நைட்டு ஃபுல்லாக வயிறு வலி. நைட்டு 11 மணிக்கு கரெக்டாக ஹாஸ்பிட்டல் பண்ணேன். 11:05 இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. எனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணி தெரியவே இல்லை. டாக்டர் பண்ணலான்னா எனக்கு சிஸ்டருங்க தான் பண்ணாங்க. இங்கே இருக்கிற கம்பவுண்டர் தான். அதுவும் சிஸ்டர் கூட பண்ணல, கம்பவுண்டர் பண்ணாங்க. சரி, நான் அது கூட நம்ம எதுவுமே அக்செப்ட் பண்ணல. சரின்னு வலி 1/4 மணி நேரம் உட்காருங்கன்னு சொன்னாங்க. நான் 1/4 மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம் உட்காந்து கூட டாக்டர் வலியை வந்து என்னன்னு கேட்கல. மறுபடியும் பாப்பா சொல்கிற போய் எனக்கு அம்மாவுக்கு வலி தாங்க முடியல வாங்கனாக்கா டாக்டர் வரட்டுமா கேட்டு சொல்கிறேன். நாங்கள் சரி டாக்டர் வந்துட்டு கம்பவுண்டர் கேட்டு டாக்டர் கேட்குறாரு என்ன இன்ஜெக்ஷன் பண்ணேன்னு. அப்போ எதுக்கு டாக்டர் இங்கே